அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்கான மெமோ விட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த டைமில் நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போட போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் போஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸ்டேட் போஸ்ட் எடுக்கிறதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, நீங்கள் ஸ்டேட் போஸ்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றிலாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த ஸ்டேட் போஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களை குழப்பறதுக்கான ஒரு பதிவு கிடையாது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஃபைனல் டிசிஷன் என்ன ஆனாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. அது நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு பாசிட்டிவும் சொல்ல போகிறோம், நெகட்டிவும் சொல்ல போகிறோம். உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபைனலாக நீங்கள் தான், ஃபைனல் டிசிஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம குழப்பறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்க வேணாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுதான் ஃபஸ்ட் விஷயம். அப்போ இந்த ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 2 பர்சன்ஸ் வச்சுப்போமே. டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள், நேட்டிவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள். ஓகேவா? அப்போ இந்த 2 பேரையும் வச்சுப்போம். இந்த 2 பேரை வச்சு தான் நம்ம கான்செப்டே கொண்டு போவோம். டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம், நேட்டிவ் தான் முக்கியம். அப்போ எனக்கு ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொந்த மாவட்டத்திலே அவங்களுடைய மாவட்டம் ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் விஏஓ அப்படின்றது நிறையா இருக்குது. அதே மாதிரி அவருக்கு ஒரு ரெவன்யூ ஜேஏ கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வேணும், இல்லை எனக்கு டிரான்ஸ்போர்ட் தான் வேணும், இல்லை எனக்கு ட்ரெஸரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் எடுக்கிறாருன்னா, அவர் தான் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர். இன்னொரு நபர் எனக்கு நேட்டிவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர். எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ட்ரெஸரி இருக்குது, ஆனால் எதுவுமே எங்கள் ஊரில் கிடைக்குமான்னு என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஆனால் ரெவன்யூ இல்லை, பஞ்சாயத்து இல்லை, டவுன் பஞ்சாயத்து இல்லை, ஆனால் கோர்ட் இருக்குது, ஆனால் கோர்ட் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நேட்டிவ் தான் முக்கியம்னு சொல்லி கோர்ட்டில் எடுக்கக்கூடிய நபர். இவங்க வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம், இவங்க வந்து நேட்டிவ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர். இந்த 2 பேரையுமே நம்ம எடுத்துப்போம். இந்த டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவார், அவருக்கு டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம், எனக்கு எங்கே போய் வேலை பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு டிபார்ட்மெண்ட் முக்கியம், நான் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்லோடு இருப்பார். நேட்டிவில் வேலை பார்க்குறவர் எனக்கு வெளியூர்லாம் போய் அலைய முடியாது, எனக்கு சொந்த மாவட்டத்தில் வேலை பார்க்கணும், நான் சொந்த மாவட்டத்தில் நான் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர் இவர். இவர்கிட்ட என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் நேட்டிவில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டு மாற மாதிரி இருக்கும். நேட்டிவில் வேலை பார்க்குறப்ப டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் பற்றி நம்ம பேசுகிறப்ப பின்னாடி பார்ப்போம். இந்த நேட்டிவில் தான் நீங்கள் எடுக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் நேட்டிவில் தான் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த கோர்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டிஏவும் முடிஞ்சிருச்சு, ஆர்டியும் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஸ்டேட் போஸ்ட் மட்டும் தான் பாக்கி இருக்குது, எனக்கு நேட்டிவ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் போஸ்ட், இதில் உங்களுக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குது, 6 வேக்கன்ட் இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸ், இது உங்களுக்கு ஸ்டேட் போஸ்ட் தான், இதில் உங்களுக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குது, 75 வேக்கன்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு எத்தனை வேக்கன்ட் இருக்குது, 75 வேக்கன்ட் இருக்குது. அப்போ 6 வேக்கன்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம், 75 வேக்கன்ட் இருக்கக்கூடிய இடம், இதில் ப்ராபபிலிட்டி எது உங்கள் ஊரில் வாய்ப்பு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதில் அதிகம், ப்ராபபிலிட்டி படிக்கிறோம், ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகம். அப்போ இந்த 75 வேக்கன்ட் இருக்கக்கூடிய இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். என்ன ஆனாலும் எனக்கு நேட்டிவ்லையோ இல்லை எனக்கு சொந்த மாவட்டத்திலையோ, எனக்கு சொந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே வேலை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த 75 வேக்கன்ட் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் 188 வேக்கன்ட் இருக்குது, ட்ரெஷரி 145 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள், வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இது நேட்டிவ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள். அப்படி நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது கம்பல்சரி 100% இருக்குன்றதை சொல்ல முடியாது. இருப்பதற்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது இன்னொரு நபர், இவங்க யார், இந்த டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம், எனக்கு 75 வேக்கன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வேக்கன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, 6 வேக்கன்ட் தான் இருக்குது பரவாயில்ல, எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமாக அந்த டிபார்ட்மெண்ட்டை போய் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஒரு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நம்ம சொந்த ஊருக்கு வர மாதிரி கூட இருக்கலாம். அது ட்ரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ நாள் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டேட் சீனியாரிட்டியில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கொஞ்சம் சுலபம் தான். இப்போ 2 பேருமே எடுத்துகிட்டு உங்களுக்கு
ஏ அப்படின்ற ஒரு மாவட்டம் இவரை விட்டுரும், அந்த நேட்டிவ் அப்படின்றத விட்டுரும், இவர் பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டாச்சு. ஒன்று நீங்கள் நேட்டிவ்ல தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வரிசையாக இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் பற்றி பேசுகிறப்ப பார்த்துருவோம். இல்லை டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்டேட் சீனியாரிட்டி மட்டும் தான் இருக்குது, ஸ்டேட் போஸ்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். இவருக்கான வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவரை பற்றி வந்தோம் அப்படின்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் தான் முக்கியம், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு நபர் ஏ மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா பி மாவட்டத்தில் அவரை பி அப்படின்ற மாவட்டத்தில் அவருக்கு என்ன பண்ணிடுறாங்க போஸ்ட் போட்டுறாங்க. ஏ மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு பீன்ற மாவட்டத்தில் போஸ்ட் போட்டுறாங்க. கொஞ்ச நாளில் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் என்ன பண்ணிடுவார் ஏன்ற ஒரு சிட்டிக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர முடியும். டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டேட் சீனியாரிட்டியில் டிரான்ஸ்ஃபர் வாங்குறது கொஞ்சம் சுலபம் தான். ஓகேங்களா? அப்போ இவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இப்படி வந்துடுறாரு. இப்படி வந்ததுக்கப்புறம் அவருக்கு ப்ரொமோஷன் வரும்ல, அவருக்கு ப்ரொமோஷன் வரும் இல்லையா, அந்த ப்ரொமோஷன் என்ன பண்ணலாம்னா சீன்ற ஒரு மாவட்டத்துக்கு ப்ரொமோஷன் வரலாம். சீன்ற ஒரு மாவட்டத்துக்கு அவர் என்ன பண்ணலாம் அடுத்த ப்ரொமோஷன் மோஸ்ட்லி இங்கேருந்து இங்கே அவர் வரதுக்கே 1 to 1.5 வருஷம் ஆயிரும். அது டிபார்ட்மெண்ட் பொறுத்து. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் இன்னும் போன குரூப் 4 ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னும் ப்ரொமோஷனில் ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் போடாமல் வச்சிருக்காங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் போடாமல் வச்சிருக்காங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு 6 மாதத்துலேயே கூட ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ ஏன்ற மாவட்டத்தில் சேர்ந்தவர் பீன்ற மாவட்டத்துக்கு போயிட்டு வேலை எடுத்துட்டு 2 வருஷம் கழிச்சு இப்போ வேலை பார்த்து 2 வருஷம் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்ன பண்ணிடுறாரு ஏன்ற இடத்துக்கே வந்துட்டார். இப்போ அவருக்கு ப்ரொமோஷன் வரும் இல்லையா, ப்ரொமோஷன் ஸ்டேட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே வேகன்சி எங்கே உங்களுக்கு வேகன்ட் ஏற்படுதோ அங்கே தான் போடுவாங்க. அப்போ சீன்ற மாவட்டத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா சீன்ற மாவட்டத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு திரும்ப நீங்கள் உங்கள் ஊருக்கு வந்தாலும் திரும்ப நீங்கள் வெளியூர் மாவட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரொமோஷன் மூலியமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது அப்போ உங்களுக்கு 2 வருஷத்துக்கு நடுவில் போடுவாங்க. அப்போ கூட உங்களுக்கு ரீஜினலாக பக்கத்துலேயே போட்டு விட்ருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரொமோஷன் மூலியமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது நீங்கள் ஒன்று அதை அக்செப்ட் பண்ணி அந்த சீன்ற மாவட்டத்துக்கு போகலாம். இல்லை அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு அந்த போஸ்ட்லேயே நீங்கள் இருக்கலாம். இந்த 2 விஷயம் தான் பண்ண முடியும். ஒரு 2 தடவை உங்களால் ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு என்னுடைய மாவட்டத்திலே இருக்கணும், இது என்னோட சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் போயிடும். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம். மற்றபடி பாசிட்டிவ் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் வேலை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எங்கெங்கேயோ இருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. பீகார்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து ஒரிசாலேருந்து வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளால் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே போய் ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்தில் ஒர்க் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் விஷயங்கள். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எங்கே போடுவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது உங்களால் ஒன்று ப்ரொமோஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே போகணும், இல்லை அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாவட்டத்திலே இருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதான் விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட் எடுக்கிறப்போ நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி நிறையா இன்னும் பார்ப்போம். அப்போ படிக்கிற மாதிரி டைம் கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். படிக்கிற மாதிரி டைம்னா அதுக்குன்னு வேலையே இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வேலைப்பொழுது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்றத சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதை நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு இதில் ஒரு நிறைய பேருக்கு குழப்பங்கள் தீர்ந்திருக்கலாம், நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா இதுதான் உண்மை. இதை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு எது வேண்டும் என்ன வேணாம் அப்படின்றத இதை வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய காம்படிட்டர் 3வது பர்சன் யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்காதீங்க. அவருக்கு வேணும் அப்படின்றதுக்காக இப்போ நார்மலாக நம்மளே யோசிப்போமே. இப்போ நம்ம இருக்கோம், ஏ இருக்காரு, ஏட்ட வந்து என்ன பண்ணுறாரு பி வந்து கேட்குறாரு, பிக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஏக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஏ என்ன பண்ணுவார் பிக்கு வேறு ஏதாச்சும் மைண்ட் வாஷ் பண்ணி விடுவார். அந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி 3வது ஒரு நபர்கிட்ட போயிட்டு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் யாருக்குமே தெரியாது. போகிறவன் என்ன டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அங்கே போகிற வரைக்கும் நினச்சிட்டு போவாங்க, அங்கே போய் வேறு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் கேட்காதீங்க. நீங்களா விசாரிச்சு செலக்ட் பண்ணிட்டு அதில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு வர வேலையில் நம்ம கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவோம். இங்கே எதுவுமே நல்ல வேலைன்னு கிடையாது, எதுவுமே கெட்ட வேலையும் கிடையாது. எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய வேலை எது கிடைச்சாலும் ஓகே, எனக்கு சந்தோஷம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? நம்ம எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு 3 வருஷம் 4 வருஷம் படித்தோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்க போகுது, கண்டிப்பாக அதுக்கு சந்தோஷப்படுவோம். ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஆகிக்க வேணாம். டிபார்ட்மெண்ட் பற்றி சூஸ் பண்ணிட்டு போவோம். நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நமக்கு அங்கே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் நம்ம சந்தோஷம் அப்படின்ற மனநிலையோட போவோம். கண்டிப்பாக அதில் ஒன்று கிடைக்கும். அதுக்கு இந்த மாதிரி நிறையா ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு இதே மாதிரி போஸ்ட் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.